மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம செய்திகளை பார்க்க ஆரம்பிப்போம். முதல் செய்தியாக 2 ரக ஹெலிகாப்டர்களுக்கு விடை கொடுக்கப்பட இருக்கு என்ன என்பதை பார்ப்போம். அதாவது இந்திய பாதுகாப்பு துறையில் தற்போதைக்கு ஒரு முக்கியமான மாற்றம் நடந்து வருது நண்பர்களே. அதாவது பல ஆண்டுகளாக இந்திய இராணுவம் மற்றும் விமானப்படைக்கு உற்ற துணையாக இருந்த 2 ரக ஹெலிகாப்டர்களுக்கு விடை கொடுக்க மத்திய அரசு முடிவு செஞ்சுருக்காங்க. அவை என்ன அப்படின்றத பார்த்தோம்னா, அதாவது சேதக் மற்றும் சீட்டா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஹெலிகாப்டர்கள் 1960களில் இருந்தே கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கும் மேலாக நம் நாட்டின் எல்லை பாதுகாப்பிலும் வீரர்களுக்கு உதவியாகவும் இவை இருந்து வந்துகிட்டு இருக்கு நண்பர்களே. ஆனால் இப்போதைய காலகட்டத்தில் பார்த்தோம்னா இவை பழமையாகிவிட்டதாக காணப்படுது. இதன் காரணமாக அடிக்கடி பழுதும் பார்க்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. அதற்கு தேவையான உதிரி பாகங்கள் கிடைப்பதிலையும் சிரமம் ஏற்பட்டிருக்குங்க. மேலும் பார்த்தோம்னா இந்த பழைய தொழில்நுட்பத்தால் ஏற்படும் பாதுகாப்பு பிரச்சனைகள் என பல சவால்களை நம்மளோட ராணுவம் சந்திச்சு வந்துகிட்டு இருக்காங்க. குறிப்பாக இப்போதைய காலகட்டத்தில் நம்ம அடுத்தடுத்த அப்டேட்டை நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கணும். நம்மளோட பாதுகாப்பை வலிமைப்படுத்தி கொண்டே செல்ல வேண்டும். ஸோ அதற்கு ஏற்ற வகையில் நம்ம பெரிய அளவிற்கு பலப்படுத்தும் நடவடிக்கையில் நம்ம புதியவற்றை இணைக்கும் ஒரு காலத்தில் தான் இருந்துகிட்டு இருக்கோம். இனி வரக்கூடிய நாட்களில் இன்னும் பெரிய அளவிற்கு பாதுகாப்பு அப்படின்றது நமக்கு தேவை. ஸோ அதனால கொஞ்சம் கொஞ்சமாக பழமைக்கும் நம்ம விடை கொடுத்தால் மட்டுமே புதியவைகளை நம்ம களமிறக்க முடியும். இந்த நிலைமையை போக்குவதற்காகத்தான் மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் ஒரு புதிய திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. அதாவது இந்த பழைய ஹெலிகாப்டர்களுக்கு பதிலாக சுமார் 200 புதிய இலகுரக ஹெலிகாப்டர், அதாவது லைட் ஹெலிகாப்டர்ஸ் வாங்க முடிவு செய்யப்பட்டிருக்குங்க. இந்த புதிய ஹெலிகாப்டர்கள் பார்த்தோம்னா சியான்சின் போன்ற உலகின் மிகவும் உயரமான மற்றும் கடினமான மலைப்பகுதிகளும் மிக எளிதாக இயங்கும் திறன் கொண்டவை. இதன் மூலம் வீரர்கள் மற்றும் ஆயுதங்களை விரைவாக ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு செல்ல முடியும் நண்பர்களே. அதே போல பார்த்தோம்னா இந்த தேடுதல் மற்றும் மீட்பு பணிகளுக்கு சர்ச் அண்ட் ரெஸ்கியூ ஆபரேஷன்ல பார்த்தோம்னா இவை பெரிதும் உதவியாக இருக்கும். இந்த புதிய ஹெலிகாப்டர்களை வாங்குவதற்கான திட்டத்தை நம்மளோட பாதுகாப்பு அமைச்சகம் தொடங்கி விட்டதுங்க. விரைவில் பார்த்தோம்னா இந்த புதிய ஹெலிகாப்டர் நமது படையின் இணைந்து நமது வீரர்களின் பாதுகாப்பையும் இராணுவத்தின் வலிமையும் இன்னும் பல மடங்கு அதிகரிக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை நண்பர்களே. அடுத்த செய்தியாக இந்திய விமானப்படை தொடர்பான செய்தி தான். அதாவது இந்திய விமானப்படையை மேலும் பலப்படுத்தக்கூடிய வகையில் ஒரு முக்கிய திட்டம் தற்போது செயல்படுத்தப்பட இருக்குங்க. நம் நாட்டின் பாதுகாப்பு எல்லைகளை காக்கும் போர் விமானங்கள் சுமார் 25,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முழுமையாக நவீனமயமாக்கப்பட இருக்குங்க. இந்த திட்டத்தின் மிக முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமது போர் விமானங்களின் அதிநவீன ரேடார் அமைப்புகளை பொருத்துவது தான், அட்வான்ஸ்டு ரேடார் சிஸ்டத்தை பொருத்துவது தான் நண்பர்களே. இன்றைய நவீன போர்க்களத்தில் தொழில்நுட்பமே வெற்றி தோல்வியை தீர்மானிக்குதுங்க. தொழில்நுட்பம் எந்த அளவிற்கு சிறந்திருக்கு அதை பொறுத்து தான் ஒரு நாடோட வெற்றி அப்படின்றது அமைஞ்சிருக்கு. நம்ம தொழில்நுட்பத்தை மிகப்பெரிய அளவில் வலிமையாக வைத்திருக்கும் போது நிச்சயமாக நம்ம வெற்றி கிடைப்பதற்கான பாதி விஷயம் அப்படின்றது முன்பே நிகழ்ந்து விட்டது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சீனானா பெரிய அளவிற்கு நாங்களாம் டெக்னாலஜி அப்படின்ற மாதிரி அட்வான்ஸ் உள்ள போயிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னாலும், ஆனால் நிதர்சனமான உண்மை என்ன அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கும். பெரிய அளவிற்கு ஒரு சோப்பு டப்பாவை வச்சு ஓட்டுற கதையாக தான் நைட்டு ஃபுல்லாக உட்காந்து இதை தான் ஒட்டிக்கிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி தான் எல்லாமே பாகிஸ்தானுக்கு கொடுத்த விஷயங்கள் நம்ம பார்த்துருப்போம். பாகிஸ்தானுக்கு கொடுத்த தளவாடங்களை வச்சு நம்ம பார்த்துருப்போம். இதில் குறிப்பாக நம்ம சைட்லேருந்து இந்த பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக ஆப்ரேஷன் சிந்தூர் மூலமாக நம்ம நடத்திய தரமான பதிலடியில் சீனாவுடைய தளவாடங்கள்லாம் எந்த அளவிற்கு ஆட்டம் கண்டு போச்சு, பாகிஸ்தான் சீனாவை எந்த அளவிற்கு புரிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரியான பல்வேறு செய்திகள் நம்ம பார்த்துட்டோம். எப்பா உங்களோட தளவாடங்கள்லாம் எங்களுக்கு வேண்டவே வேணாம்ப்பா அப்படின்ற மாதிரி தலை தெறிக்க ஒரு புறம் பாகிஸ்தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம உடான்ஸ் விடாமல் நம்மளோட தயாரிப்புகள் எல்லாமே நம்ம பாதுகாப்பில் இணைக்கக்கூடியது எல்லாமே உள்நாட்டிலேயே நம்ம உற்பத்தி பண்ணக்கூடிய சில விஷயங்கள் இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே இந்தியா பார்த்து உன்னிப்பாக கவனித்து எல்லாத்தையும் பலப்படுத்துவதற்கான நடவடிக்கையும் செயல்படுத்துவதற்கான ஒரு நடவடிக்கையும் இறங்கி வந்துட்டு இருக்காங்க. இதை உலக நாடுகளே அறிய தொடங்கிய காரணத்தினால தான் பல நாடுகள் தரப்பில் இந்தியாவுடைய தளவாடங்களை வாங்குவதற்கு ஆர்வம் காட்டி வந்துகிட்டு இருக்க செய்திகள்லாம் சமீப காலங்களில் நம்ம பார்த்து வந்துகிட்டு இருக்கோம் நண்பர்களே. ஸோ அப்போ இந்தியாவுடைய பொருட்கள் என்றாலே தரம் என்பது நம்ம சொல்வதை தாண்டி மற்ற உலக நாடுகளே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க.
ஸோ அந்த வகையில் தான் இப்போ இந்த ஒரு திட்டமும் மிக முக்கிய அம்சமாக பார்க்கப்படுது. நமது போர் விமானங்களில் அதிநவீன ரேடார் அமைப்புகளை இணைக்கக்கூடிய காரணத்தால நிச்சயமா வெற்றி அப்படின்றத நம்ம வந்து முன்னாடியே உறுதிப்படுத்த முடியும். எதிரி விமானங்கள் நம் எல்லைக்குள்ள நுழைவதற்கு முன்பே அவற்றை வெகு தொலைவில் இருந்தே கண்டறிவது, துல்லியமாக இலக்குகளை தேர்ந்தெடுத்து தாக்குவது போன்ற திறன்கள் ஒரு போர் விமானத்திற்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக, மிகவும் அவசியமானதாக காணப்படுது நண்பர்களே. இந்த புதிய ரேடார் அமைப்புகள் நமது விமானங்களுக்கு அந்த மேம்பட்ட திறன்களை வழங்க இருக்குங்க. இந்த மேம்பாட்டிற்கு பிறகு நமது விமானங்கள் இன்னும் அதிக வேகத்துடனும் திறனுடனும் செயல்படுங்க. மேலும் அனைத்து வானிலை சூழ்நிலைகளிலும் எதிரிகளை எளிதாக கண்டறியவும், புதிய ரக ஏவுகணைகள் மற்றும் ஆயுதங்களை பயன்படுத்தவும் இந்த நவீனமயமாக்கல் அப்படின்றது உதவும். இதன் மூலம் இந்திய விமானப்படையின் தாக்குதல் திறன் பல மடங்கு அதிகரிக்குங்க. மொத்தத்தில் இந்த மிகப்பெரிய நிதி முதலீடு அப்படின்றது நமது விமானப்படை எப்போதுமே தயார் நிலையில் இருப்பதையும், எந்த ஒரு அச்சுறுத்தலையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றலுடன் இருப்பதையும் உறுதி செய்யுங்க. இது இந்தியாவின் பாதுகாப்பு வலிமையை உலகிற்கு உணர்த்தும் ஒரு முக்கியமான படியாகும் நண்பர்களே. அடுத்த செய்தியாக ஏர்பஸ் C295 தொடர்பானதுதான். அதாவது இந்திய விமானப்படையின் வலிமையையும் மேக் இன் இந்தியா திட்டத்தின் வெற்றியையும் உணர்த்தும் ஒரு முக்கியமான செய்தி தான் நண்பர்களே. இது இந்திய விமானப்படைக்கு ஸ்பெயின் நாட்டிலிருந்து கடைசி ஏர்பஸ் C295 இராணுவ போக்குவரத்து விமானம் வழங்கப்பட்டுள்ளதுங்க. இந்த C295 விமானம் இராணுவ வீரர்களையும் பொருட்களையும் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு எடுத்து செல்ல பயன்படுகிறதுங்க. இதன் வருகையால் விமானப்படையின் போக்குவரத்து திறன், டிரான்ஸ்போர்ட் கேப்பபிலிட்டி மேலும் அதிகரித்துள்ளது நண்பர்களே. இந்த ஒப்பந்தத்தின் சிறப்பு என்னவென்றால், மொத்தமாக 56 C295 விமானங்கள் வாங்க முடிவு செய்யப்பட்டது. அதுல முதல் 16 விமானங்கள் ஸ்பெயினில் தயாரிக்கப்பட்டு இந்தியாவுக்கு வழங்கப்பட்டுள்ளது நண்பர்களே. இப்போது பார்த்தோம்னா மீதமுள்ள 40 விமானங்கள் இந்தியாவிலேயே, குறிப்பா சொல்லணும்னா டாடா அட்வான்ஸ்டு சிஸ்டம் என்ற நிறுவனத்தால் தயாரிக்கப்பட உள்ளது நண்பர்களே. இது வெறும் விமானம் கொள்முதல் மட்டுமல்ல, இது இந்தியாவின் பாதுகாப்புத்துறை வெளிநாட்டு தொழில்நுட்பத்தை உள்நாட்டு உற்பத்தியில் ஒருங்கிணைக்கும் ஒரு பெரிய மைல்கல்லாகும் நண்பர்களே. இதன் மூலம் நம் நாட்டிலேயே விமான உற்பத்தி திறனை நாம் வளர்த்து கொள்வதோடு ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கும் வேலை வாய்ப்பையும் நம்மளால உருவாக்க முடியுது. இது எப்படி இருக்கு பாருங்க நண்பர்களே, ஒரே கல்லில் 2 மாங்காய் போன்று இருக்கிறதா? ஸோ அந்த வகையில் தான் இது அமைந்துள்ளது. இந்த வெற்றிகரமான திட்டத்தின் மூலம் மேக் இன் இந்தியா திட்டம் பாதுகாப்பு துறையில் எவ்வாறு ஒரு புரட்சியை ஏற்படுத்தி வருகிறது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ளலாம் நண்பர்களே. சரி, அவ்வளவுதான் நண்பர்களே. செய்திகள் நிறைவடைந்தன. இந்த செய்திகளை பற்றிய உங்களுடைய கருத்து வரவேற்கப்படுகின்றது. இதுபோன்று பல்வேறு விதமான செய்திகளை நீங்கள் தொடர்ந்து தினமும் பார்க்க வேண்டும் என்று நினைத்தால் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த இன்னொரு புது வீடியோல பல்வேறு செய்திகளுடன் நான் உங்ககிட்ட வந்து பேசுறேன். நன்றி நண்பர்களே. ஜெய் ஹிந்த்.